ஹாய் கைஸ், நான் வினோத். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் ஆர்ட்டோட வீடியோவில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாரும். அந்த வீடியோலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மச்சிங்லாம் ஸ்மச்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து எப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி அதுக்கு ஃபேஸில் வந்து அட்டாச் பண்ணிட்டு அதுக்கான லைட்டான கலர் கரெக்ஷன்லாம் பண்ணிட்டு எப்படி நம்ம வந்து ஸ்மச்சிங் பண்ண போகிறோன்றது தான் நான் முதல் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மச்சிங்கை பார்த்துடலாம். ஸ்மச்சிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா ஷைனிங்காகவும், அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா நல்லா ஷைனிங்காக அந்த ஷேப்லாம் வந்து நமக்கு கரெக்டாக தெரியணும், ஃபேஸ் மாறிடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நான் இந்த ஃபோட்டோ எடுத்திருக்கேன்னா இந்த ஃபோட்டோவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 2 பக்கெட் லேயர் போட்டுக்கணும். 2 பக்கெட் லேயர் போட்டுட்டு ஒரு 2 பக்கெட் லேயர் போட்டுக்கணும். ஸோ 2 பக்கெட் லேயர் போட்டுட்டு இப்போ நான் இது என்ன பண்றேன், கொஞ்சம் லைட்டா கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். அதாவது ஸ்டார்டிங் கலர் கரெக்ஷன். ஓகேங்களா? ஸ்டார்டிங் கலர் கரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் முதல் ஸ்டெப்பு இமேஜ்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ல பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட். ஓகேங்களா? இந்த பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்ல நமக்கு என்ன வேணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இமேஜ்ல கொஞ்சம் லைட்டா எனக்கு பிரைட்னஸ் வேணும், அதனால நான் பிரைட்னஸ் வந்து ஏற்றிக்கிறேன். கொஞ்சம் லைட்டா கான்ட்ராஸ்ட் கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ முதல் ஸ்டெப் வந்து முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இமேஜ்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ல செலக்டிவ் கலர். ஓகேங்களா? செலக்டிவ் கலர்ல லைட்டா எல்லோ கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். மூணாவது ஆப்ஷன் கலர் பேலன்ஸ், கண்ட்ரோல் பி கொடுத்து கலர் பேலன்ஸ் வந்துட்டு மிட்டோன்ஸ்ல கொஞ்சம் லைட்டா எல்லோ, ஹைலைட்ஸ்ல கொஞ்சம் லைட்டா ப்ளூ, அப்படியே அதே ஹைலைட்லயே லைட்டா ரெட் கொடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபேஸ் வந்து நம்ம ஒர்க் பண்றதுக்கான ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை வந்து ஒரு 2 பக்கெட் லேயர் போட்டுக்கிறேன். 2 பக்கெட் லேயர் எதுக்குன்னா, முக்கியமா இதை நீங்க முக்கியமா பாத்துக்கணும். 2 பக்கெட் லேயர்ன்றது, இதை நான் எதுக்காக இந்த லேயர் வந்து ஒரு 2 பக்கெட் லேயர் போட்டோம்னா, இந்த 2 பக்கெட் லேயர்ல போடும்போது அது வந்து கலர் கரெக்ஷனுக்காக பிஃபோர் ஆஃப்டர் பாக்குறதுக்காக இதை வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்ப இதுல இருந்து நம்ம ஸ்மச்சிங்க்கு ஒரு 2 பக்கெட் லேயர் போடுறது அப்படிதான். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்றீங்கன்னா, கண்ணு ஸ்மச் பண்ண, மூக்கு ஸ்மச் பண்ண, வாய் ஸ்மச் பண்ண, இந்த மாதிரி எம்டி லேயர் போடுறீங்க. இந்த மாதிரி எம்டி லேயரே போடக்கூடாது. இந்த மாதிரி போட்டு போட்டு கண்ணு, வாய், மூக்கெல்லாம் ஸ்மச் பண்ணும்போது கடைசியா உங்களுக்கு மாறிடும், கன்ஃபியூஸ் ஆயிடும். நம்ம வந்து கலர் கரெக்ஷன் பண்ணும்போது ஒரு சில கண்ணோட இது லேயரெல்லாம் நீங்க மெரிச்சு பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, கலர் கரெக்ஷன் பண்ணும்போது எல்லா இடத்துலயும் கலர் ஆகும், அது மட்டும் கலர் ஆகாமே இருக்கும். அப்ப நிறைய ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்க 2 பக்கெட் லேயர் போட்டு தான் ஒர்க் பண்ணணும். எம்டி லேயர் வந்து ஹேர் போடுறதுக்கு மட்டும் தான் எம்டி லேயர், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப இந்த லேயரை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதுக்கான ஸ்மச்சிங் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்மச்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்மச் டூல்ல போயிட்டு நான் யூஸ் பண்ற ப்ரஷ் அப்படிங்கும் போது எல்லாரும் வந்து நான் வந்து நெட்ல டவுன்லோட் பண்ணி தான் நான் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்க ஸ்மச் பண்ற ப்ரஷ் வந்து கொடுங்க, எங்களுக்கு தரவே மாட்டுறீங்க அப்படின்லாம் சொல்றீங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் யூஸ் பண்ற ப்ரஷ் டிஃபால்ட் ப்ரஷ் தான். ஓகேங்களா? டிஃபால்ட் ப்ரஷ் தான். அதுவும் இல்லாம இந்த ப்ரஷ் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் எதுவுமே கிடையவே கிடையாது. இப்போ நான் வந்து இந்த 300 இந்த ஹார்டான ப்ரஷ் இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ப்ரஷ்ல வந்து இப்போ 300 ப்ரஷ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன்னா, இது வந்து ஸ்டார்டிங்ல பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகும். என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லி தரது இதேதான். இந்த ப்ரஷ்ஷை எடுத்துட்டு இதுவே வந்து 7.0ல தான் நான் ஒர்க் பண்றேன். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, CS6 நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு அதை எனக்கு அனுப்புறீங்க. அதை அனுப்பும் போது அதுல என்னன்னா, ப்ரோ ஸ்மச்சிங் வந்து கரெக்டா வர மாட்டேது, எனக்கு ஃபினிஷிங் வரல, அப்படியே பேட்சா திட்டா வர மாதிரி இருக்கு ப்ரோன்னு சொல்றீங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, CS6ல நம்ம ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் செட்டிங்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மினிமம் டயமீட்டர், ஷேப் டைனாமிக் இதெல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆன் பண்ணி கொஞ்சம் செட்டிங்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். 7.0ல எனக்கு வந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்தே இப்போ 5 இயர்ஸ் இதுல நம்ம ஒர்க் பண்றதுனால நமக்கு இதே வந்து கரெக்டா ஆயிடுச்சு. அதனால ஸ்மச்சிங் எல்லாம் இதுல ஹேர் ஒர்க்கு, கலர் கரெக்ஷன் ஹேர் ஒர்க் எல்லாம் பண்றதுலாம் நான் CS6ல பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுல நான் என்ன பண்றேன்னா, இப்போ இந்த ஸ்பேசிங் வந்து நான் என்ன பண்றேன், ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு இந்த டிக் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்பேசிங்கோட அமௌண்ட் 1ல வச்சுட்டு 1% வச்சுட்டு இந்த ஸ்பேசிங் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இதுதான் செட்டிங்ஸ். 7.0ல இதுதான் செட்டிங்ஸ். இதுக்கு மேல நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஸ்மச் பண்றதை பொறுத்தா இருக்கு. இந்த சைஸ் வந்து நான் கம்மி பண்ணிட்டு இதோட ஸ்ட்ரென்த் வந்து நான் கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்டுக்கு சொன்னதா அப்படி நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது ஒரு 40-35ல வச்சு நீங்க ஒர்க் பண்ணலாம். இது எப்படின்னா, ஸ்டார்டிங்ல பிகினர் வந்து இந்த ஸ்ட்ரென்த்தோட ப்ரெஷர் வந்து புரிஞ்சுக்கணும், அந்த ப்ரஷோட ப்ரெஷரை வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க எடுத்ததும் ஸ்மச் பண்ணீங்கன்னா நல்லா வளவளன்னு எடுத்ததுமே சைனிங் கொடுக்கும், ரொம்ப ஃபாஸ்டா போகும். அதை நீங்க உங்களோட பக்குவத்து கரெக்டா கொண்டு வந்தா நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்த வந்து பிரஷ் டூல்ல ஸ்ட்ரென்த்ல வந்து பாத்தீங்கன்னா 40 வச்சுட்டு இப்ப இந்த இடத்த வந்து நான் பொறுமையா வந்து ஸ்மச் பண்றேன்னு வைங்களேன். இப்ப இந்த இடம் எனக்கு எவ்வளவு சைனிங் கிடைக்கும் பாருங்க.
ஒன் டைம் தான் ஸ்மச் பண்றேன். ஆனா அந்த ஒன் டைம்ல எனக்கு எவ்வளவு சைனிங் கிடைக்குதுன்னு பாருங்களேன். ஸ்டார்டிங்ல நீங்களும் இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 2 டைம்ஸ்ல கூட பண்ணலாம், 3 டைம்ஸ் கூட பண்ணலாம் ஸ்மச்சிங். நமக்கு தேவை சைனிங் வரணும், ஓகேங்களா? ஆனா சாஃப்ட் பிரஷ்ல நீங்க ஸ்டார்டிங்ல ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியா இருக்கும். எது எதுக்கெல்லாம் சாஃப்ட் பிரஷ் யூஸ் பண்ணணும், எது எதுக்கெல்லாம் ஹார்டான பிரஷ் யூஸ் பண்ணணுன்றதையும் இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நான் வந்து ஒன் டைம் தான் ஸ்மச் பண்ணேன். இதோட பிஃபோர் ஆஃப்டர் பார்ப்போமா? இப்ப வந்து இந்த இதை நான் லேயர் வந்து ஆஃப் பண்ணிட்டு பார்க்கும்போது எனக்கு இதுதான் நான் ஒர்க் பண்ணாதது. இப்ப பாருங்க எவ்வளவு ஷைனிங் கொடுத்துருக்கன்றதை மட்டும் பாருங்க. இப்ப இந்த சைடு இருக்குன்னா எவ்வளவு சைனிங் வந்திருக்கு பாருங்களா. அது ஒரே ஸ்மச்சிங்ல நமக்கு இந்த அளவுக்கு சைனிங் வந்துருச்சு. இதுவே வந்து நம்ம இன்னொரு டைம் பண்ணும்போது ஸ்ட்ரென்த்தை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து ஒரு பிகினருக்கு நான் சொல்றது, ஃபர்ஸ்ட் டைம் 40 வச்சு ஸ்மச் பண்ணுங்க. செகண்ட் டைம் 30, 35 இந்த இதை வச்சு 30 வச்சு ஸ்மச் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபினிஷிங் வரும். ஒர்க் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு இமேஜ் எடுத்து, ஏன்னா நம்ம நிறைய கிளைண்ட் நமக்கு வந்து ஒர்க் பண்ணி அனுப்புறீங்க. ப்ரோ இதுல எதனா மிஸ்டேக் சொல்லுங்க ப்ரோ, அதுல எதனா மிஸ்டேக் சொல்லுங்க ப்ரோ. நம்ம அவங்களுக்கு எல்லாம் மிஸ்டேக் வந்து இது இப்படி பண்ணுங்க ப்ரோ, அதை அப்படி பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அதை வச்சு நம்ம அவங்க புதுசா பண்றாங்க, ஓகேங்களா? உங்களுக்கும் அதே மாதிரிதான். நீங்க எந்த விஷயம் கேட்டாலும், பெயிண்டிங்கை பத்தி எது கேட்டாலும் நம்ம வந்து சொல்லி தரலாம் ரெடி. உங்களுக்கு வந்து நான் எனி டைம் நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க எனக்கு எந்த ஒர்க் அனுப்பினாலும் உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் நான் கொடுத்து அதுக்கான ஐடியா நான் சொல்லுவேன், கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ இப்ப இதுல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பிரஷோட இதை வந்து நம்ம பார்த்துருவோம். இப்ப இதுல ஸ்மச் சாஃப்ட் பிரஷ் வந்து நான் இப்ப வந்து கண்ணம், இந்த கழுத்து இதெல்லாம் பண்றதுக்காக நான் சாஃப்ட் பிரஷ் யூஸ் பண்றேன்னு வைங்களேன். ஏன்னா அதெல்லாம் வந்து நமக்கு இடம் பெரிய இடம். இப்ப மூக்கு, உதடு, வாய், இந்த கண்ணெல்லாம் பண்ணும்போது ஹார்டான பிரஷை எடுத்துக்கணும். ஹார்டான பிரஷ் எடுத்து ஸ்பேசிங் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஹார்டான பிரஷ் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கண்ணோட சுருக்கத்தை, இந்த மூக்கோட அந்த வளைவு இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பென் டூல்ல இந்த மூக்கை வந்து அழகா வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், பென் டூல் வந்து கட் பண்ணிக்கிறேன். பென் டூல் வந்து நான் இப்படி வந்து கட் பண்ணிட்டு பென் டூல்ல கட் பண்ணிட்டு இப்ப நான் என்ன பண்றேன், இது வந்து ஜூம் அதிகமா வச்சுட்டு இப்ப இந்த ஹார்டான பிரஷ்ல வந்து நம்ம ஷேப் வந்து கிரியேட் பண்ண போறோம், ஓகேங்களா? இது எதுக்குன்னா இப்ப ஒரு சாஃப்டான பிரஷ்ல நான் பண்ணும்போது மூக்கோட ஷேப் மாறிடும். இப்ப இதுவே ஹார்டான பிரஷ்ல பண்ணும்போது நான் என்ன பண்றேன், இந்த ஷேப் வந்து ஃபர்ஸ்ட் இப்படி நல்லா கிரேட் பண்ணிக்கிறேன். இதுலயும் வந்து நீங்க ஸ்ட்ரென்த் 40 வச்சுக்கலாம். நான் வந்து இந்த ஷேப் வந்து கிரேட் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த சைட்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு இது லைட்டா இந்த எடுத்துட்டு வந்து எனக்கு கலர் இல்ல ப்ரோ, கலர் வேணும்னா லைட்டா இந்த போன் டூல் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து கலர் வந்து வச்சுக்கலாம். நீங்க லைட்டா வந்து இப்படி கலர் வச்சுட்டு நீங்க வந்து அந்த இதை ஸ்மச் பண்ணிக்கலாம். ஸ்மச் பண்ணிட்டு அப்படியே கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி கொடுத்து ஆப்போசிட்ல பேக் வந்து அப்படியே இங்க இருக்கிற கலரையும் நீங்க வந்து உள்ள மிக்ஸ் பண்ணி இப்படி ஸ்மச் பண்ணிட்டீங்களே. இப்போ அப்படியே கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி கொடுத்து உள்ள போயிட்டு இங்க இருக்கிற இடத்தெல்லாம் ஸ்மச் பண்ணிட்டோம். ஒரு ஸ்மச்சிங்க நம்ம எந்த அளவுக்கு பொறுமையா பண்றோமோ அந்த அளவுக்கு, நான் எல்லா வீடியோலையும் சொல்றது இதுதான், எந்த அளவுக்கு ஸ்மச்சிங் டைம் எடுத்து பொறுமையா பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீட்டா இருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்ல நிறைய பேரு ஸ்மச்சிங் பண்ணும்போது ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது பொறுமையா தான் ஆரம்பிப்பீங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு அந்த சேஃப் வராத போது உங்களுக்கு அதை வந்து நீங்க அலட்சி பண்ணாம டக்கு டக்குன்னு பண்ணிக்கிட்டே போயிடுவீங்க, ஓகேங்களா? அப்படி பண்ணிக்கிட்டே போகும்போது தான் நமக்கு அது ப்ராக்டிஸ் பண்றதுக்கு டைம் எடுக்கும். உங்களுக்கு வந்து அழைச்சு அதை கரெக்டான சேஃப் வர வரைக்கும் நீங்க எப்படி அதை பண்றீங்களோ அப்பதான் உங்களால சீக்கிரமா அதை கத்துக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க வந்து கேளுங்க. ஏன்னா இன்னுமே நம்ம வந்து ரெகுலரா வீடியோ போடுவோம். உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட்ல கேளுங்க. முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஏன்னா வீடியோ பாக்குறதோட உங்களுக்கு என்ன அதுல டவுட்டோ கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ வந்து நெக்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ணி போடுவேன். இப்ப கண்ட்ரோல் ஷிஃப்டை கொடுத்துட்டு இங்க இருக்கிற கலர்லாம் வந்து நான் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் கண்ட்ரோல் ஷிஃப்டை கொடுத்துட்டு இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா அப்படியே சாஃப்ட் பிரஷ்க்கு போயிடுங்க. சாஃப்ட் பிரஷ் எடுத்துட்டு ஸ்பேசிங் ஆஃப் பண்ணிட்டு இதோட ஸ்ட்ரென்த்தை வந்து ஒரு 30 வச்சுக்கலாம், ஓகேங்களா? 30 வச்சுட்டு இப்ப மறுபடியும் அது மேலே வந்து ஒரு சைனிங் காமிங்களேன். பார்க்க ரொம்பவுமே ஆயில் எஃபெக்ட் வந்துடும். இப்ப நான் ஒண்ணுமே பண்ணல, அப்படியே சாதாரணமா எடுத்து ஸ்மச் பண்றேன். ஆனா நமக்கு அந்த அளவுக்கு ஒரு சைனிங் கிடைச்சிரும், ஆயில் எஃபெக்ட் சைனிங் கிடைச்சிரும். ஸ்டார்டிங்ல நீங்க இந்த செட்டிங்ஸ் வச்சு புரிஞ்சுட்டு பண்ணீங்கன்னா நீங்களும் ஒரு ஒரு குறுகிய இதுல ஒரு 3 மந்த், அதாவது ஒரு 2 மந்த்துக்குள்ள நீங்க வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருவீங்க. கண்டிப்பா 100% நீங்க கொடுத்துருவீங்க. ஆனா அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு பண்றதுதான் பொறுத்திருக்கு. எந்த இடத்துக்கிட்ட நம்ம வந்து சைனிங் கொடுக்கணும், இந்த எந்த இடத்துல ஹார்டா பண்ணணுன்றத புரிஞ்சுக்கணும். இப்ப ஜூம் கம்மி பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்ப இந்த லேயர் ஆஃப் பண்றேன் பாருங்களேன். இப்படி இருக்குதுங்களா? இப்ப இந்த லேயர் ஆன் பண்றேன். நம்ம அந்த மூக்கு வந்து எந்த அளவுக்கு சைனிங் கொடுத்துருக்கோம் பாருங்களேன்.
ஹார்டான பிரஷ் எதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன்றது இப்போ உங்களுக்கு புரியும். இந்த ஹார்டான பிரஷ் யூஸ் பண்ணதுனாலதான் நமக்கு இந்த 2 சைடு வந்து இந்த ஹார்டான பிரஷ் யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த 2 சைடு வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டா ரவுண்டா வளையும். இப்ப இங்க வளையுது பாத்தீங்களா, இதை வந்து கரெக்டா வளைச்சிக்கலாம். இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம வந்து ஹார்டான பிரஷை போடணும். ஃபர்ஸ்ட் இங்கேயும் பென் டூல போட்டு ஹார்டான பிரஷ்ல தான் ஒர்க் பண்ணணும். கண்ணு ஃபுல்லாவே டோட்டலாவே ஹார்டான பிரஷ்ல தான் ஒர்க் பண்ணணும். இங்க வந்து ஏரியாலாம் வந்து பெருசு, ஓகேங்களா, இந்த இடம்லாம் வந்து நமக்கு பெருசு. ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் பிரஷ் வந்து நம்ம யூஸ் பண்றோம், ஓகேங்களா. ஒரு ஸ்மச்சிங்னு பார்க்கும்போது இவ்வளவுதான், ஒரு சிம்பிள் மெத்தட் தான். நீங்க ஒரு பிரஷ் எடுக்கிறீங்க, அந்த பிரஷ்ல ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்ததான் ஆரம்பிக்கிறது. மூக்குல இருந்து ஆரம்பிச்சாலும் நெத்தில இருந்து ஆரம்பிச்சாலும் அது உங்க விருப்பம், உங்க சாய்ஸ். ஆனா நான் சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சாஃப்ட் பிரஷ் எடுத்துட்டு அதுக்கான ஸ்பேசிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தை வந்து 30 இல்லைன்னா 30 40 இந்த ரேஞ்சில் வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த நெத்தி கண்ணம் கழுத்து எல்லாத்தையும் ஸ்மச் பண்ணிருங்க, ஃபினிஷிங் பண்ணிருக்காங்க. பண்ணிட்டு அதுக்கு மேல மூக்குக்கு வாங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சீக்கிரம் கொஞ்சம் அந்த இடம் குறைஞ்ச மாதிரி, அதாவது நம்ம கொஞ்சம் ஃபேஸ்லாம் கொஞ்சம் ஸ்மச் ஆன ஒரு ஃபீல் கிடைக்கும், ஃபுல் ஃபீல் பண்ண மாதிரி கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் அப்படியே மூக்குக்கு வந்து மூக்கை நான் சொன்ன மாதிரி பொறுமையா பென் டூல்ல கட் பண்ணி அதுக்கான ஸ்ட்ரென்த்தோட பிரஷ் எடுத்துட்டு அதுக்கான ஸ்ட்ரென்த்தை வச்சு சைஸை வச்சுக்கிட்டு அழகா பொறுமையா ஸ்மச் பண்ணுங்க. ஏன்னா சாஃப்ட் பிரஷ்ல நம்ம பொறுமையா பண்ணாலும் வேகமா பண்ணாலும் நமக்கு சைனிங் கிடைச்சிரும். ஆனா அதுவே ஹார்டான பிரஷ்ல நம்ம வேகமா பண்ணாலும் பொறுமையா பண்ணாலும் சைனிங்கை புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும். ப்ரெஷரை எந்த அளவுக்கு நீங்க பொறுமையா பண்ணீங்க டக்கு டக்குன்னு பண்ணீங்கன்னா உங்களுக்கு சைனிங் கிடைக்கவே கிடைக்காது. ஹார்டான பிரஷ்ல பார்த்து புரிஞ்சுட்டு பண்ணுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல நீங்க பழகும் போது சாஃப்டான பிரஷ்ல ஒர்க் பண்ணுங்க, உங்களுக்கு அதுவே வந்து கரெக்டாவே இருக்கும். ஸோ இதோட ஒர்க் ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஐ பார்ட்டையும் பார்த்துரும். இதோட ஐ பார்ட் நெக்ஸ்ட் ஃபேஸோட கலர் கரெக்ஷன் டைரக்டா போயிடலாம். கலர் கரெக்ஷன் போனதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னா ஐ பார்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் கலர் கரெக்ஷனை பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல ஃபேஸ் கலர் கரெக்ஷனு உடனே அந்த பட்டை வைக்கிறது, காதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தோடு போடுறது, இதெல்லாம் போட்டு ஃபேஸை மொத்தமாவே இமேஜ் கூட அட்டாச் பண்ற மாதிரி. இப்போ நமக்கு தனியாக எடுத்துக்காட்டு பாத்தீங்களா, இது மொத்தமாவே இமேஜ் கூட அட்டாச் பண்றத நம்ம வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல பாத்துருவோம். அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோல தான் பேக்ரவுண்டு நான் சொன்ன மாதிரி 3 வீடியோலயே வந்து முடிஞ்சிடும். ஸோ சிம்பிள் தான். ஸோ இந்த வீடியோவில் ஸ்மச்சிங் நான் வந்து சொல்லியிருக்கிறது டைம் கம்மியோட முடிச்சிருந்தாலும் நான் சொன்ன விஷயம் கொஞ்சம் கரெக்டாக சொல்லியிருப்பேன்னு நான் நம்புறேன், 100% நம்புறேன். ஃபேஸுக்கு ஸ்மச்சிங் பண்றது ஸ்டார்டிங் இவ்வளோ கலர் கரெக்ஷன் பண்ணி அதை இந்த அளவுக்கு ப்ரஷ் எடுத்து சாஃப்ட் ப்ரஷ் எடுத்து சைனிங் கொடுத்து ஸ்மச் பண்ணணுன்றத ஒரு ஐடியா நான் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு மேல நீங்க வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கான அந்த ஸ்ட்ரென்த் வந்து அதோட அவுட்புட் வந்து கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம வீடியோவுக்கு தெரியாம கூட இருக்கலாம், அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க, பார்ப்பாங்க, முருகனார் பண்றவங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனல்ல வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போட மோட்டிவா இருக்கும். கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.